திமுக 13 வருஷம் பவர் இல்லாமல் இருந்திருக்கு, 10 வருஷம் இருந்திருக்கு. ஆனால் அண்ணா திமுகவில் தொடர்ந்து 2-5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் அவங்க இருந்ததே அவங்களால முடியாது. இன்னைக்கு மந்திரிங்க எல்லாம் ஏன் போய் விஜய் கிட்ட நிற்கிறாங்க? ஆனால் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தொடர்ந்து குறிப்பிட்ட கருத்து, அதிமுக வந்து திமுகவோட ஆதரவோட ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு எடப்பாடி முன் வந்துட்டாரு. நாங்கள் காலமாக எதிர்த்த திமுகவை நாங்கள் எப்படி சேர்த்துக்க முடியும்? அந்த ஒரே காரணம் தான் நாங்கள் விஜய் ஆதரிக்கிறேன்னு சிவி சண்முகம் அது உண்மை. அதாவது அந்த ஃபேக்ட் உண்மை. எடப்பாடி திமுக ஆதரவோடு அமைச்சராக முயற்சி செய்தார் என்பது உண்மை. யாருக்கு பதவி ஆசை, யாருக்கு என்பதை அவர் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். நான் சொல்றேன், உங்களுக்கும் புள்ள இருக்குது, எனக்கும் புள்ள இருக்கிறான், கேட்டுக்கோ. முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரே புள்ள, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த இடத்துல இப்ப சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, என் புள்ளைய கொண்டாந்து நிறுத்துறேன், உன் புள்ளைய கொண்டாந்து நிறுத்தா, என் புள்ளை மேல தலை மேல சத்தியம் அடிச்சு சொல்றேன். நீங்கள் சொன்னது என்ன? அதிமுக உடைவதற்கு விஜய் தான் காரணம். விஜயால தான் அதிமுக உடைஞ்சிருக்கு. இதுல என்ன சந்தேகம்? அதிமுகவில் இன்று எடப்பாடியோட விருப்பத்துக்கு மாறாக வாக்களித்த எஸ்பி வேலுமணி தலைமையிலான 24 எம்எல்ஏக்கள் மீது உடனடியாக கட்சித்தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை உடனே எடப்பாடி வலியுறுத்துவாரா என்பதுதான். அப்படி அவர் வலியுறுத்தினாலும், ஏன்னா தகுதி நீக்கம் என்பது சபாநாயகரோட முடிவு. எடப்பாடி அவர்களின் நிலை என்ன? அதுதான் இந்த 25 பேர் அந்த இன்டர்னல் ரிவர் இதை எப்படி அவர் சமாளிக்க போறாருன்றதை பார்க்கணும். உடனடியாக போய் சபாநாயகர்கிட்ட அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு கொடுத்தாங்கன்னா கட்சி 2ஆக உடையும். விஜயோட அணுகுமுறையை பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும் என்னுடைய சந்தேகம் வலுத்து கொண்டே இருக்கிறது. 5 ஆண்டுகள் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் தேவைப்படக்கூடிய சமரசங்களை செய்து கொள்வார் என்று நான் பார்க்கிறேன். முதலமைச்சர் பதவியை, ஏன்னா 2.5 ஆண்டுகள் கூட ஆகல, 2.25 ஆண்டுகள், பிப்ரவரி 24 ஆரம்பித்து 26 மேலே அதிகாரத்தை கைப்பற்றுகிறாருன்னா 2.25 ஆண்டுகளில் 27 மாதங்களில் ஆட்சியை கைப்பற்றியது ஒரு வரலாற்று சாதனை. சுதந்திர இந்தியாவில் அதை என்.டி. ராமராவ் மட்டும்தான் செஞ்சிருக்காரு. சி ஜோசப் விஜய் எனும் நான் தூய சக்தி, தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்னு சொன்னவர் தீய சக்தி ஆதரவில் வந்தவங்களோட தான் மந்திரி முதலமைச்சராக இருக்காரு. ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள்னு எந்த அதிமுகவை சொன்னாரோ அதை உடச்சு தான் இவர் இன்னைக்கு தான் மெஜாரிட்டியை காப்பாற்றிட்டு இருக்காரு. இது இவர் கதை, முதலமைச்சர் விஜய் கதை. ஏஐ பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் ஏஐ அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை ஏஐயை உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றைய வாசியுங்கள் உன் ஏஐ அறிந்தால். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்த கட்டமா, அதிமுக உடைவதற்கு விஜய் தான் காரணமா சார்? ஆப்வியஸ்லி விஜய் தான் காரணம். அதில் என்ன சந்தேகம்? இதெல்லாம் உங்களுக்கு என்ன சந்தேகங்க? இதெல்லாம் தெளிவாக இருக்குங்க. இதுக்கெல்லாம் பெரிய பரிமளர்கள் பொழிப்புரை எழுத வேண்டிய அவசியமே இல்லை. உண்மைன்னா உண்மை ரெக்ஸு. இதில் நம்ம ஒளிமறைவாக பேசணும்னா மக்கள் நம்ம மூஞ்சில் காரி துப்புவாங்க. விஜயால தான் அதிமுக உடைஞ்சிருக்கு. இதுல என்ன சந்தேகம்? எதனால சார் அந்த அதிகாரம் இல்லாம இருக்க முடியலங்க அதிமுக காரனால? சார் 5 வருஷம் தானே சார்? 5 வருஷத்துக்கு மேல அவனால் அதிகாரம் இல்லை. அவர்களால் அதிமுக காரர்களால் அதிகாரம் இல்லாமல் 5 ஆண்டுகளுக்கு மேல் இருக்க முடியாது. 72 கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர் 77 ஆட்சியை பிடிச்சிருக்காரு. 5 வருஷத்துல பை லக்கே அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 77லேருந்து 10 வருஷம் 87 வரைக்கும் இருந்தார். அப்புறம் அவர் இறந்த பிறகு ஜனாதிபதி ஆச்சு. கருணாநிதி 2 வருஷம், அப்புறம் ஜெயலலிதா வந்ததுலேருந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. திமுக 13 வருஷம் பவர் இல்லாமல் இருந்திருக்கு, 10 வருஷம் இருந்திருக்கு. ஆனால் அதிமுகவில் தொடர்ந்து 2-5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் அவங்க இருந்ததே அவங்களால முடியாது. இன்னைக்கு மந்திரிங்க எல்லாம் ஏன் போய் விஜய் கிட்ட நிற்கிறாங்க? வேலுமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், இவங்க எல்லாரும் மேலேயும் எவ்வளவு ஊழல் வழக்குகள் இருக்கின்றன. ஸ்மார்ட் சிட்டி கேஸ்ல எத்தனை வழக்குகள் இருக்கின்றன. இவங்க எல்லாரையும் விஜய் வைத்துக் கொண்டு அவர் தூய நிர்வாகத்தை கொடுக்க போகிறாரா? அடிச்சுக்கிட்டு போறாங்க சார் பொக்கே கொடுக்கறதுக்கு. என்ன இவங்களுக்கு அவ்வளவு நெருக்கடி? அப்ப அவங்களால அதிகாரம் இல்லாம இருக்க முடியல. அதிமுகலேருந்து ஒரு பிரிவு உடைஞ்சு விஜய் ஆதரிப்பது அதிகாரத்துக்காக, விஜய் அவர்களை அரவணைப்பது மெஜாரிட்டிக்காக. அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்க. அதிமுக உடைய விஜய் தான் காரணம். ஆமாங்க, விஜய் தாங்க காரணம். இந்த கேள்விக்கு பதிலே தேவையில்லைங்க. ஆனால் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தொடர்ந்து குறிப்பிட்ட கருத்து, அதிமுக வந்து திமுகவோட ஆதரவோட ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு எடப்பாடி முன் வந்துட்டாரு. நாங்கள் காலமாக எதிர்த்த திமுகவை நாங்கள் எப்படி சேர்த்துக்க முடியும்? அந்த ஒரே காரணம் தான் நாங்கள் விஜய் ஆதரிக்கிறேன்னு சிவி சண்முகம் குறிப்பிட்டார். அது உண்மை. அதாவது அந்த ஃபேக்ட் உண்மை. எடப்பாடி திமுக ஆதரவோடு அமைச்சராக முயற்சி செய்தார் என்பது உண்மை. முதலமைச்சராக முயற்சி செய்தார் என்பது உண்மை. ஆனால் இவங்க உடைச்சிக்கிட்டு வரதுக்கு அது மட்டும் காரணம் கிடையாது. இவங்க மந்திரி ஆகணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கலே. இதுதான் எல்லாருக்கும் அவங்க சுயநலம். விஜய்க்கு தூய சக்தி, தீய சக்தின்னு எல்லாம் பேசினாலும் அந்த தீய சக்தி ஆதரவில் ஜெயிச்சவங்களோட ஆதரவு வேணும்.
ஊழல் சக்தின்னு சொன்ன அதிமுகலேருந்து உடஞ்சி வந்து தன்னை ஆதரிக்கணும். ஏன்னா அதிகாரம் கைக்கு வந்துருச்சு, 5 வருஷம் அதை பிடிச்சிக்க தான் அவர் விரும்புவார். அது விஜய். இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு 5 வருஷம் பவர் போயிடுச்சு. திமுக ஆதரவோட மந்திரியா சிஎம் ஆகி கொஞ்ச நாள் ஓட்டலான்னு அவர் நினச்சாரு. அதில் மண்ணு விழுந்தது. அது அவர் கதை. இந்த 24 பேரோட கதை என்னன்னா வந்து 5 வருஷம் மந்திரி பதவியெல்லாம் போச்சு. இனிமேல் அதிமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்ற சூழ்நிலை கிட்டத்தட்ட உருவாயிடுச்சு. இருக்க உள்ள போயிட்டு இருக்கு. 5 வருஷம் பொறுத்து திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு உண்டு. ஆனால் அதிமுகவுக்கு அந்த வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்லை. ஏன்னா ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 9 வருஷத்துல அது கிராஃப் கீழே தான் போயிருக்கு. அதுவும் ஸ்டடியாக போயிருக்கு. 10+1 11 தோல்வி. 11 தோல்வி. இந்த தடவை 101 தொகுதியில் 3வது இடம், 18 தொகுதி டெபாசிட் காலி. அது எந்திரிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அதனால இந்த 24 பேருக்கு மந்திரி பதவி ஆகணும். அப்படின்னா தலைமையை கொஸ்டின் பண்ணி தலைமையை மாத்துறது தானே சார் நிதர்சனம். எப்போது ஒரு அது இனிமே நடக்குங்க. இப்போ இமீடியட்டா வந்து விஜயை காப்பாற்றணும். விஜயை காப்பாத்துறது எதுக்காக? தனக்கு மந்திரி பதவி வேணும். இதனங்க உண்மை. மக்களுக்கு தெரியுங்க. இதில் நானோ நீங்களோ ரெக்ஸ் இதை பேசுறதுனால மக்களுக்கு தெரியும். இதை பூசி மொழிகெல்லாம் பேசினா காரி துப்போம் மக்களுக்கு தெரியும். மக்கள் தூய சக்தின்னு தான் சார் விஜய் ஆதரிச்சாங்க. இப்போ 5 பேருக்கு பதவி கொடுத்தா என்ன ஆகுறது? விஜய் என்ன நினைப்பாங்க? அது மக்களை போய் கேளுங்க. என்ன கேட்காதீங்க. இந்த நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. மிஸ்டர் ரெக்ஸ் ஆண்டனியோட இந்த கேள்வி அற்புதமான கேள்வி. ஆனால் அது மணிக்கிட்ட கேட்கக்கூடாது, விஜய் கிட்ட போய் கேட்கணும். யாருக்கும் வெட்கமில்லை அரசியலில், யாருக்கும் வெட்கமில்லை. இவர்கள் அனைவரும் ஒரே குட்டையில் உரிய மொட்டைகள். சாமுவல் ஜான்சன் யார் டிக்ஷனரியை உருவாக்குனார்ல, சாமுவல் ஜான்சன் ஆங்கில அறிஞர். இன்றைக்கி இல்லை ரெக்ஸ், 200 வருஷத்துக்கு மேலே சொல்லிட்டு போயிட்டான். பாலிடிக்ஸ் இஸ் த லாஸ்ட் ரெசார்ட் ஆஃப் ஸ்கவுண்டரல்ஸ். அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல். அதை இன்றைக்கி எல்லாரும் நிரூபிச்சுட்டு இருக்கான். எல்லாரும் நிரூபிக்கிறான். தூய சக்தி, தூய சக்தி, தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்னு சொன்னவர் தீய சக்தி ஆதரவில் வந்தவங்களோட தான் மந்திரி முதலமைச்சராக இருக்கார். ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள்னு எந்த அதிமுக சொன்னாரோ அதை உடச்சி தான் இவர் இன்றைக்கி தான் மெஜாரிட்டியை காப்பாற்றிட்டு இருக்காரு. இது இவர் கதை, முதலமைச்சர் விஜய் கதை. எடப்பாடி பழனிசாமி கடை இதை விட அவலமானது. பாரம்பரிய எதிரியான திமுகவோட சேர்ந்து முதலமைச்சர் ஆவதற்காக அவர் ஆசைப்பட்டார். அதில் மண் விழுந்தது. அது அவர் கதை. மூன்றாவது அதிமுகவில் 5 வருஷத்துக்கு மேலே அதிகாரம் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாதுன்றது மீண்டும் ஒரு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 24 பேர் உடஞ்சி வெளியில் வரதுக்கு காரணம் மந்திரி பதவி வேணுன்ற அந்த உயர்ந்த லட்சியம். ஸோ எல்லாருமே வந்து இவர்கள் அத்தனை பேரும் ஒரே குட்டியில் உரிய மட்டைகள் தான். அரசியல்வாதிகளில் ஒருவருக்கொருவர் எந்த வித்தியாசமும் கிடையாது. சாமுவல் ஜான்சன் சொன்னதான் கரெக்ட். அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல் என்பதை எல்லாரும் இன்றைக்கி நிரூபிச்சுட்டு இருக்காங்க. வாக்களித்த மக்கள் தான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அது மக்கள் முகத்தில் இவங்க கரியள்ளி பூசிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியுது. ஸ்திரத்தன்மை வேண்டும் என்பது ஓகே, நான் அது ஃபேக்ட். எனக்கு பிடிக்கலையோ அது ஃபேக்ட். இந்த 8 பேரை வச்சு ஆள முடியாது. விஜய் அதிமுக கிட்டேருந்து நம்பர் வந்தால் தான் ஆள முடியுன்றதை விஜய் புரிந்து கொண்டிருப்பார். இந்த 10 நாளில் அவர் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டிருப்பார். அடுத்த கவனம், ஃபோக்கஸ் ஆஃப் அவர் அட்டென்ஷன் அதிமுகவில் இன்று எடப்பாடியோட விருப்பத்துக்கு மாறாக வாக்களித்த எஸ்பி வேலுமணி தலைமையிலான 24 எம்எல்ஏக்கள் மீது உடனடியாக கட்சித்தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை உடனே எடப்பாடி வலியுறுத்துவாரா என்பதுதான். அப்படி அவர் வலியுறுத்தினாலும், ஏன்னா தகுதி நீக்கம் என்பது சபாநாயகரோட முடிவு, கோர்ட்டு செய்ய முடியாதது. சபாநாயகர் அதை செய்யலைன்னா இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டில் அது இழுக்கும். அது தெலுங்கானா ஆந்திராலெல்லாம் 5 வருஷம் 6 வருஷம் எடுத்து அதுக்குள்ளே சபையை முடிஞ்சு அடுத்த கவர்மெண்ட்டே இல்லை ஆட்சி முடிஞ்சு அடுத்த கவர்மெண்ட்டே வந்துருச்சு. அந்த மாதிரிலாம் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 வருஷத்தை இவங்க ஓட்டிடுவாங்க. இந்த பீரியடில் வந்து மிச்சம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய 24 பேர்லேருந்து யாரையாவது உருவ பார்ப்பாங்க. அது வரைக்கும் கவர்மெண்ட் ஓடிச்சுன்னா ஒவ்வொரு நாளும் இனிமேல் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து போனஸ் தான். ஓகே, லெஃப்ட் சைடாக தான் இருக்க விரும்புகிறார். ஏன்னா சிவி சண்முகம் பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகி வந்து விஜய் ஆதரிக்கிறோம்னு சொல்கிறாரு சார். என்டிஏ கூட்டணியிலேருந்து இவங்களாம் விலக முடியுமா? முதல்ல 5 அமைச்சர்களுமே முக்கியமான அமைச்சர்கள், முக்கிய பட்டியலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இவங்களை விட்டுருமா என்டிஏ? அந்த கேள்வி எனக்கு அடுத்த கட்டமாக இருக்குது. அற்புதமான கேள்வி. இந்த கேள்வியை மோடிக்கிட்ட கேட்கணும். நான் வந்து ஒரு வழிப்போக்கன், ஏதோ நீங்கள் வாங்கி கொடுக்குற டீ சாம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறேன். ஆனால் இது முக்கியமான கேள்வி, மிக மிக முக்கியமான கேள்வி. இவர்கள் வந்து ரேடாரில் இருக்கவங்க இவங்கெல்லாம். அப்போ இந்த முடிவை தைரியமாக எடுக்கிறாங்கன்னா மோடி சம்மதத்தோடு எடுக்கிறாங்களான்ற கேள்வி வருது. ராகுல் காந்தி வந்துட்டு போனதுக்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். அப்போ இவர்கள் பிஜேபியோட மறைமுக ஆதரவோடு எடுக்கிறார்களா என்ற சந்தேகம் வரும் பொழுது ஏதோ ஒரு லெவரேஜ் இவருக்கு, விஜய்க்கு, பிஜேபி கிட்ட இருக்குது. இதில் இன்னொரு அம்சத்தை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு வந்து நடுநிலை வகித்தவர்கள் பிஜேபியும் பாமகவும் அந்த 5 பேரையும் கவனத்தில் வச்சுக்கோங்க.
அதுவும் ஒரு அது ஒரு இண்டிகேட்டர். நாளைக்கு அவங்களும் உள்ளே வரலாம். கண்டிப்பா பிஜேபி வராது, பாமக உள்ளே இழுக்கலாம். பாமகவையும் உள்ளே இழுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து உங்கள் கதை என்ன? அப்போ பாமக உள்ளே வருதுன்னா என்னங்க உங்களுக்கு? அந்த 5 பேர் ஏன் இன்றைக்கி வந்து இதானா? 4 பேர் பாமக 4 பேர் நடுநிலை. திடீர்னு அந்த முடிவு ஏன்னு தெரியல. எடப்பாடி பக்கம் போயிருக்கனா இல்லை இந்த பக்கம் வந்திருக்கனா இல்லை டிஎம்கே மாதிரி வாக் அவுட் பண்ணி போயிருக்கலாம். அவங்க மெசேஜ் கொடுக்குறாங்க நடுநிலைன்றது மூலமாக. வாக்கெடு டிஎம்கே மாதிரி வாக் அவுட்னா கவர்மெண்ட்டுக்கு எதிர், நேரடியாக ஏற்று போட்டாலும் கவர்மெண்ட்டுக்கு எதிரி. ஆனால் நடுநிலைன்றதில் மெசேஜ் வந்து எங்களுக்கு சிலது தேவைப்படுது, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த தடவை வாக்கெடுப்பில் நாங்கள் உங்கள் பக்கம் நிற்போம். இதுதான் 4 பேரோட இது. பாஜக ஏன் ஏற்று ஓட்டு போடல நான் கேட்குறேன். அவர் தான் முன்னாடி சொல்லிட்டாரு சார், இந்த சட்டமன்றமா இல்லை பிஜேபி எதிர்ப்பு மன்றமான்னு தெரியல, எல்லாமே எங்களுக்கு எதிர்ப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார்ல. அப்புறம் நீ வந்து எதுக்கு வந்து ஏற்று ஓட்டு போடாமல் ஆதரிச்சு எதுக்கு நடுநிலை? எல்லாமே குழப்பம்லாம் ஒன்றும் இல்லை. யாருக்கும் எலெக்ஷன் வரதில் விருப்பம் இல்லை. ரெக்ஸ் 6 மாதத்தை ஓட்டிடணும்னு பார்க்குறாங்க. ஆனால் விஜயோட அணுகுமுறையை பார்க்கும்பொழுது எனக்கு ஒன்று மட்டும் என்னுடைய சந்தேகம் வலுத்து கொண்டே இருக்கிறது. 5 ஆண்டுகள் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் தேவைப்படக்கூடிய சமரசங்களை செய்து கொள்வார் என்று நான் பார்க்கிறேன். தேவைப்படக்கூடிய சமரசங்களை செய்து கொள்வார். அதெல்லாம் கதை. லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரெல்லாம் தேவைப்படக்கூடிய சமரசங்களை செய்து கொள்வார் என்று தான் நான் பார்க்கிறேன். விஜய் அவர்களுக்கு அடுத்து இருக்கும் இக்கட்டான ஒன்று மட்டும் சொல்கிறேன் சார். என்ன அப்படின்னா, இப்போ எல்லாம் ஆதரவு கொடுத்த எல்லா இடத்துலையும் வந்து ஒரு டிமாண்ட் எதிர்பார்க்கப்படுது. பெரிய அளவில் டிமாண்ட் எதிர்பார்ப்பு அதை சமாளிச்சிருவார் சார். இவங்க அமைச்சர்லையும் சமாளித்து அங்கேயே டிமாண்டு சமாளிச்சு, அதுதான் சேலஞ்சு. அது போக போக தான் நம்ம பார்க்கணும். போக போக தான் பார்க்கணும் சார். மத்திய அரசாங்கத்தை பகைச்சிக்கிட்டு ஆள முடியாது. கண்டிப்பாக திமுக ஆண்ட மாதிரி நீங்கள் ஆள முடியாது. திமுகவுக்கு அனுபவம் இருந்தது, திமுகவுக்கு மெஜாரிட்டியும் இருந்தது. திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா திமுகவும் இந்த மாதிரி தண்ணி குடிச்சிருக்கும். திமுகவுக்கு அனுபவமும் இருந்தது, மெஜாரிட்டியும் இருந்தது. அதனால் அவரால் ஓட்ட முடிஞ்சுது. ஸ்டாலினால் அவங்க கூட்டணியெல்லாம் சேர்த்து 169 இருந்தது. அதனால் அவரால் மோத முடிஞ்சுது. ரெண்டாவது பொலிட்டிக்கலி அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இவருக்கு மெஜாரிட்டியும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஆனால் மனிதர்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க. இவருக்கு மெஜாரிட்டி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஆனால் தன் முன்னால் உள்ள சவால்களின் தீவிரத்தன்மை அவருக்கு தெரியுதுன்னு நான் பார்க்குறேன். தெரிய வந்திருக்குது. மனிதன் வந்து அடிப்படையிலேயே வந்து தவறுகள் செய்து தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வான். அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஒரு நமக்கு வந்து தகுதி ரெண்டாவது ஒரு விஷயத்தில் நமக்கு தீராத பற்று இருந்துன்னா நம்ம வெற்றி பெற்று விடலாம் என்று உளவியல் சொல்லுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது வெற்றி பெற்ற மனிதர்களின் உளவியல் சொல்லுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது தன் முன்னால் உள்ள சவால்களின் தீவிரத்தன்மையை விஜய் நன்கு உணர்ந்திருப்பதால் அவர் 5 ஆண்டுகள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதையும் நான் ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை. மற்றபடி அறவழி சார்ந்து மாரலாக நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் எதுவும் கிடையாது. ஓகே, எடப்பாடி அவர்களின் நிலை என்ன? அதுதான் இந்த 25 பேர் அந்த இன்டர்னல் ரிவர் இதை எப்படி அவர் சமாளிக்க போகிறாருன்றதை பார்க்கணும். உடனடியாக போய் சபாநாயகர்கிட்ட அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு கொடுத்தாங்கன்னா கட்சி 2ஆக உடையும். போனதெல்லாம் எடப்பாடி அவர்களுக்கு ரைட்டு லெஃப்ட் அதாங்க. அவங்க அப்போ கட்சி உடையும். அந்த மூவ் அவங்க செய்யாமல் இருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு சமரசத்துக்கு தயாராகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இவங்க நாங்கள் தனியாக போய் பிரிஞ்சு போயிலாம் சொல்ல, நாங்கள் தான் அதிமுக அப்படிலாம் கூட சொல்ல. பொதுச் செயலாளர் கூட்டணும், ஸ்பீக்கர் பொதுச் செயலாளர் எடப்பாடி, பொதுக்குழு கூட்டணும்லாம் தான் இவங்க சொல்கிறாங்க. பொதுக்குழு கூட்டன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க இவங்க. அப்போ அதனால் நீங்கள் இதற்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதிலிருந்து நீங்கள் உணர வேண்டிய பாடம் என்பது அதிமுக அடுத்து என்ன செய்ய போகிறது. அதிமுக இதுக்கு மேலே உடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த 24 பேரை 25 பேரை உடனடியாக ஸ்பீக்கர் டிஸ்குவாலிஃபை பண்ணுன்னு கேட்க போகிறாங்களா இல்லை சைலண்ட்டாக இருக்க போகிறாங்க? கேட்டால் இவங்க தாவக பக்கம் போக ரெடியாக இருக்காங்களா சார்? 25 பேருமே டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகாதுன்னா போயிடுவாங்க. அதாவது டிஃபெக்ஷன் ஆன்டி டிஃபெக்ஷனில் வந்து தப்பிச்சிடலான்னு அவங்களுக்கு உறுதியாக தெரியுதுன்னா, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஏன்னா அது கத்தி தலைக்கு மேலே தொங்குற கத்தி. திடீர்னு 6 மாதத்தில் 1 வருஷத்தில் கூட முடிவு வரலாம், அல்லது 5 வருஷம் கூட முடிவு வராமல் இருக்கலாம். அது நம்ம உறுதியாக சொல்ல முடியும். எப்போ வேணால் இறங்கும். அது கழுத்தில் இறங்காமலே கூட போகலாம். தெலுங்கானா ஆந்திராவில் தான் டேர்ம் முடிஞ்சே போச்சு. பட் ஸ்டில் தே கேன் எஸ்கேப். ஒருவேளை ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் இவங்களுக்கு அப்ளை ஆகாதுன்னு இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா எழுதி கொடுக்குறவங்க தாவேகல்ல மெர்ஜ் பண்ணுவாங்க. தாவேகல்ல மெர்ஜ் பண்ணால் விஜயோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ்டு. அப்படி சொல்ல முடியாதுல்ல சார். அவங்க தான் ஆல்ரெடி ஊழல் வழக்குகள் இருக்காங்கல்ல. அது நீங்கள் பிஜேபி வாஷிங் மிஷின் மாதிரி சொல்கிறீங்க சார். அங்கேயும் ஒரு காம்ப்ரமைஸ் நடக்கும். இது நடந்தாலும் அந்த காம்ப்ரமைஸ் வரும். 5 ஆண்டுகளாக விஜய் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு சில சமரசங்கள் செய்து கொள்வார். நீங்கள்
கொச்சையாக பேசக்கூடாது, கொஞ்சம் கண்ணியமாக பேசணும். ரெண்டும் ஒன்று தான். அதாவது வந்து திருடி தோத்துட்டான்னு சொல்ல மாட்டாங்க, வெற்றி வாய்ப்பை இழந்தாருன்னுவாங்க. ஸ்டாலின் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தாராம். ஆனால் ஜெயலலிதா தோத்துட்டாங்கன்னா ஜெயலலிதா தோத்துட்டாங்க, தோல்வி விட்டாருன்னு. அந்த மாதிரியான ஒரு ஏதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மனநோய். தோத்துட்டான்னு சொன்னால் மனசு ஏற்றுக்காதான், வெற்றி வாய்ப்பை இழந்தாராம். ஓஜாக்ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்கிறது. உங்கள் கருத்து ஒன்று தான், உங்கள் கருத்து அடிப்படையில் ரொம்ப நியாயமான கருத்து. ஆனால் வார்த்தையில் நம்ம கொஞ்சம் கண்ணியமாக இருக்கணும். ஏன்னா யாரையும் நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. பாவம் எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தணும். அதனால் வந்து நம்ம வந்து நான் அதைத்தான் சொன்னேன் ரெக்ஸ் உங்களுக்கு. தன்னுடைய முதலமைச்சர் பதவியை, ஏன்னா 2.5 ஆண்டுகள் கூட ஆகலை, 2.25 ஆண்டுகள், பிப்ரவரி 24 ஆரம்பித்து 26 மேலே அதிகாரத்தை கைப்பற்றுகிறாருன்னா 2.25 ஆண்டுகளில் 27 மாதங்களில் ஆட்சியை கைப்பற்றியது ஒரு வரலாற்று சாதனை. சுதந்திர இந்தியாவில் அதை என்டி ராமராவ் மட்டும்தான் செஞ்சுருக்கார். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த பதவிக்கு இந்த இடத்துக்கு வந்தவர், அவர்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது, அவரை குறைத்து மதிப்பிடுபவர்கள் தவறு செய்கிறார்கள், அதில் சந்தேகம் வேணாம் உங்களுக்கு. இந்த இடத்துக்கு வந்தவர் அவ்வளோ சுலபமாக அதை விட்டு கொடுத்துட மாட்டார், அவ்வளோ சீக்கிரமாக அதை இழக்க விரும்ப மாட்டார். ஏன்னா கிடச்சது வந்து இன்னொரு தடவை ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சு வரதுன்றதெல்லாம் வந்து நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இப்போ பல பேரும் சொல்கிறாங்க, நான் கூட சொல்கிறேன், இன்றைக்கி கழிச்சு திமுககாரன் கவுத்துட்டான்னா எலெக்ஷனுக்கு போனாங்கன்னா 200 சீட் அடிப்பான். அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ இருக்க 108 வந்து 98, 88, 78 கூட போய் நிற்கலாம். அதோட கதை முடியுது. அதிமுக எப்படி கீழே போகுதோ அப்படி கூட போகலாம். இது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு. வரலாறில் ஒரு தடவை தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். அவ்வளோ ஈஸி இல்லை அது. அப்போ இது வந்து முதலமைச்சராக உட்காந்துட்டாருங்க, யாருக்குமே கிடைக்காத வாய்ப்புங்க. ரஜினிலாம் தண்ணி குடிச்சார், அவருக்கெல்லாம் கிடைக்கல, உங்களுக்கு இவருக்கு கிடச்சிருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை அவர் சுலபத்தில் இழக்க மாட்டார். உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், மீண்டும் மீண்டும் அவர் மேலே வைக்கக்கூடிய ஒன்று சோஷியல் மீடியாவில் இருக்கிறாரு, அதனால ஒன்று. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அதிர்ஷ்டம்ன்ற ஒன்று விஜய் பக்கம் இருக்குது அப்படின்னு. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதிர்ஷ்டம் தான் விஜயை காப்பாற்று? அப்படிலாம் அது வந்து பகுத்தறிவுக்கு பொருந்தாது. மனிதனுடைய உழைப்பு, மக்களோட தீர்ப்பு. அதிர்ஷ்டன்றது கடைசியாக தான் இருக்க முடியும். நம்முடைய சக்திக்கு மீறியதாக வரக்கூடியதை நம்ம கடைசியாக தான் வைக்கணும். அது வந்து வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துவது. 34% மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்ற ஃபேக்டை நீங்கள் மறுக்கக்கூடாது. அது வந்து நீங்கள் வந்து ஜனநாயகத்தில் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்கள் என்பது தான் காட்டுது. இது நியாயமாக நடந்த தேர்தல். இன்னும் சொல்லப்போனால் திமுக செய்த அத்தனை முயற்சிகளுக்கும் அவங்கக்கிட்ட இருந்த கூட்டணி பலம், பணபலம், சில ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணியிருக்காங்க அவங்க இந்த எலெக்ஷனில் விஜய் தோக்கடிக்கிறது. விஜயோட தொகுதிகளில் மட்டுமே 2 தொகுதிக்கும் சேர்த்து 150 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. அப்படியும் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார் 2 தொகுதியிலுமே. மீடியா மொத்தமாக திமுக கண்ட்ரோலில் இருந்தது. ஓவரால் நெரேட்டிவ் கண்ட்ரோலில் இருந்தது. மோடி கவர்மெண்ட் திமுகவுக்கு எதிராக பெருசாக எதுவுமே செய்யலை. இவ்வளவும் பண்ணியும் தோக்குறாங்கன்னா மக்கள் விரும்புகிறாங்க விஜய் ஆட்சிக்கு வரணும்னு. 34% ஓட்டு. வாய்ப்பு கொடுக்கணும். வாக்களித்த மக்களுக்கு வாக்களித்த மக்கள் மீது உங்களுக்கு மரியாதை இருக்குது, நீங்கள் ஜனநாயகத்தை மதிக்கிறவர்கள் என்றால் 5 வருஷம் ஆளை விடணும். இது 5 வருஷத்துக்கான தீர்ப்பு. அது இல்லை நாங்கள் கவுத்துருவோன்னா கவுத்துட்டு போனீங்கன்னா மக்கள் என்ன முடிவு செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த எண்ணம் தவிர தெரியாது. அது பேக்லாஷாக 200 சீட் விஜய் ஜெயிக்கலாம், அல்லது நீங்கள் ஜெயிக்கலாம். நீங்கள் ஆட்சி செய்ய விடுவதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு லாபம், விஜய் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது, அது உங்களுக்கு சாதகமாக திரும்பும். ஆனால் நீங்கள் ஆளவே விடாமல் அவரை தடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது உங்களுக்கு எதிராக போய் கூட்டணி கட்சிகள் மூலமாக அந்த தொடர்ந்து குடைச்சல் கொடுத்தா எதிராக தான் நிற்குங்க. ஆமாம், குடைச்சல் அது ஒரு பாயிண்ட்டு. இந்த கூட்டணி கட்சியில் வச்சுட்டு அவர் ஆள முடியாதுங்க. தினம் இம்சங்க. இது வரைக்கும் இந்த ஒரு 4 நாள் 2 எவ்வளோ பிரச்சனை பண்ணிடுறாங்க. 4 நாள் 8 அறிக்கை விட்டுருக்காங்க. 8 அறிக்கை விட்டுருக்காங்க. ஆளை விட மாட்டாங்க. நீ என் தயவில் தானே இருக்குன்ற அந்த எண்ணம். அவர் ஏடிஎம்கே ஃபேக்ஷன் வந்து கம்ஃபர்டபுளாக உள்ளே வராங்க, ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் அப்ளை ஆகாதுன்னு தெரிஞ்சதுன்னா அவர் கண்டிப்பாக அவங்கள உள்ளே சேர்த்துக்கிட்டு இவங்களை கட்டிடுவார். ஏன்னா அவருக்கு 5 வருஷம் ஆளணும். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். பொண்டாட்டியை மறக்கிறது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா? அவனுக்கு அப்படி ஒரு வரம் கிடைக்கலன்னு தவிக்கிறானுங்க. அது உனக்கு தானாக கிடைச்சிருக்கு, அதை அப்படியே நீ மெயின்டைன் பண்ணிக்க.